ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நியூ மூவி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மூவியோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயின் ஷாவ்லி கனவுல யார் கூடயோ பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. தினம் இவர் கூட கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னங்கன்னு கூப்பிடுறோம். கண்டிப்பா என் ஹஸ்பண்டா தான் இருக்கணும். ஆனா இவரோட முகத்தை ஒரு தடவை கூட பார்த்ததே இல்ல. அதுக்குள்ளதான் கனவு முடிஞ்சிருதே. இன்னைக்கு எப்படியாவது இவரோட முகத்தை பார்த்தே ஆகணும். ஷாவ்லி பாத்துரு, இன்னைக்காவது பாத்துருன்னு அவளுக்கு அவளே திட்டிட்டு கனவு கண்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள கனவு பிரேக் ஆயிடுது. இன்னைக்கும் அவர் முகத்தை பார்க்கவே இல்ல. ஒருத்தரே தினமும் நம்ம கனவுல வந்தா அவருக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்னு சாமியார் சொன்னாரு. பெங்கு பிரேஸ்லெட் இருந்தா அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாரு. எப்படியாவது பெங்கு பிரேஸ்லெட் அடைஞ்சு இவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, என் புருஷன் இப்போ எங்க இருக்காரு, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு ஷாவ்லி யோசிக்கிறா. கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட இருந்து மருந்து வாங்குறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்கன்னு தகவல் வருது. இப்போ ஷாவ்லி கதவை திறந்து வெளியே போறா. ஷாவ்லி இருக்கிறது ஹீலர்ஸ் வில்லேஜ். இங்க இருக்கிற எல்லாரும் டாக்டர்ஸ், ஒரு விதமா மருந்து செய்யறவங்க. கிராண்ட் பிரின்சஸ் ஷாவ்லி கிட்ட மருந்து வாங்க சொல்லி ஆளுங்களை அமைச்சிருக்காங்க. கிராண்ட் பிரின்சஸ்க்கு இந்த மருந்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இத கொடுத்துருங்க. அப்புறம் இது ரகசியமா கிராண்ட் பிரின்சஸ் கேட்ட லவ் போஷன். யாரா இருந்தாலும் உங்ககிட்ட மயங்கி காதல்ல விழுந்துருவாங்க. ரகசியமா கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்தா ஃபெங்கு பிரேஸ்லெட் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கிடைக்குமா? வாங்கிட்டு போலாமா அப்படின்னு ஷாவ்லி கேட்டுட்டு இருக்கா. ஓ, உனக்கு கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட இருக்க பிரேஸ்லெட் வேணுமா? அப்போ நீயே வந்து வாங்கிக்கோன்னு ஷாவ்லியோட கைய கட்டி போட்டு அந்த ஆளுங்க அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. என்ன விடுங்க விடுங்கன்னு ஷாவ்லி கத்துறா. ஷாவ்லியோட பாட்டி வந்து, என்னடா பண்றீங்க, என் பேத்திய விட்டுட்டு போங்க, அவ என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறாங்க. வேணாம் வேணாம் பாட்டி, என்னையே கூட்டிட்டு போட்டும், உங்களை ஏதாவது பண்ணிட போறாங்க, என் பாட்டிய விட்டுருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், அதையாவது சொல்லுங்கன்னு ஷாவ்லி கத்த கத்த ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்க பார்க்க அவள அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஷாவ்லிய ஒரு ரூம்ல கொண்டு வந்து இந்த ஆளுங்க போடுறாங்க. யார்டா அவன், கட்டுல ஒருத்தன் படுத்து கிடக்குறான், இங்க எதுக்கு என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்க, இங்க பாரு, அந்த பிரேஸ்லெட் ஒரு பெரிய ட்ரெஷர். அது உனக்கு கிடைக்கணும்னா இங்க ஒருத்தன் படுத்திருக்கான்ல, அவனுக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். 4 மணி நேரம் உனக்கு டைம் கொடுக்குறோம். எங்க வாயை காட்டுன்னு இவ காதல் போஷன் மருந்த இவ வாய்க்குள்ளேயே போட்டுட்டு அந்த ஆள் இவள உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். ஷாவ்லி, ஆஹா, காதல் போஷன் வேலை பார்க்க ஆரம்பிக்குது. இந்த பையன் வேற படுத்துட்டு இருக்கான். அவன் உடம்புல இருந்து வேற எனர்ஜி வெளியே போயிட்டே இருக்கு. அவனுக்கும் ஏதோ மருந்து கொடுத்திருப்பாங்க போல. இங்க இருக்க கூடாது, ரொம்ப பெரிய ஆபத்து. வெளியே எப்படியாவது ஓடி போயிடணும். கதவை தொறங்கடா ப்ளீஸ், கதவை தொறங்கன்னு கத்துறா. கட்டில்ல படுத்திருக்க பையன் சத்தம் அதிகமா இருக்கு. வாய மூடுன்னு கையில கொஞ்சமா பவர் விடுறான். ஷாவ்லி பறந்து போய் அவனோட மேலேயே விழுந்துடுறா. ஷாவ்லிக்கு காதல் போஷன் அதிகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. போய் எந்திரிச்சு அங்க படுத்திருக்கவனோட முகத்தை பாக்குறா. இவனோட பேரு இந்து, நம்மளோட ஹீரோ. இத பாத்துட்டு, இங்க பாரேன், நீதானே அந்த பையன், என் கனவுல வந்த என்னோட புருஷன் நீதானேன்னு கேட்க, அது நான் கிடையாது, நான் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். வெளிய இருந்து ஆளுங்க எட்டி பார்த்து, ரூலர், கிராண்ட் பிரின்சஸ் இன்னைக்கு மட்டும் நீங்க உங்க வேலையை முடிக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, இந்த ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. புடிச்சு போட்டவன் நேரா கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட போயிடுறான். கிராண்ட் பிரின்சஸ், ஒவ்வொரு தடவையும் சாபம் எப்ப வேலையை காட்டுதோ அப்பெல்லாம் நம்ம ரூலர் எந்த பொண்ணுங்களை நீங்க அனுப்புனாலும் தொட மாட்டாரு. இன்னைக்கு மட்டும் எப்படி நீங்க நம்புறீங்கன்னு கேக்குறான். இந்த தடவை டிஃப்ரெண்ட். அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம ரூலர் கண்டிப்பா இந்த தடவை அந்த பொண்ணை தொட்டே தீருவாரு. அவரோட சாபத்தோட வலியில இருந்து அவருக்கு அது விடுதலையை தரும்னு கிராண்ட் பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரியே இங்க பாத்துட்டு ஹீரோயின் எந்திரிக்கிறா. நீ அவன் கிடையாது, நீ என் புருஷன் கிடையாதுன்னு எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. வாய மூடு, இதுக்கும் மேலேயும் நீ கத்துனா உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் ஆபத்து. உன் டாஸ்க முடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு ஷாவ்லிய புடிச்சு கடிச்சு வைக்கிறான். எதுக்குடா கடிச்சு வைக்கிற, அறிவு கட்டவனே அப்படின்னு கத்திட்டு பாத்துட்டு, என்னையா கடிக்கிற, நான் என்ன பண்ற பாருன்னு ஷாவ்லி அவனை புடிச்சு கடிச்சு வைக்கிறா. ஹீரோவோட காதுக்கு பின்னாடி ஒரு டாட்டூ ஒண்ணு இருந்தது. இவ புடிச்சு கடிக்கிறதுல அந்த டாட்டூ அவளோட காதுக்கு பின்னாடி போயிடுது. இவங்க 2 பேரும் கடிச்சு முடிச்சுட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது ஹீரோ வலியில துடிச்சிட்டு இருந்திருக்கான். அந்த வலியில இருந்து அவனுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. ஷாவ்லிக்கு போதையில இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. என் போதை எப்படி சரியாச்சு, எனக்கு நீதான் ஹெல்ப் பண்ணியா, ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீங்க கூட்டு வந்து கடிச்சியா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? கண்டிப்பா கிராண்ட் பிரின்சஸோட டாய் பாய் தானே நீனு. அவங்களுக்கு குழந்தை பிறக்கத்துக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியல. சோ குழந்தை பிறக்கத்துக்கு என்ன இங்க அனுப்பியிருக்காங்க, கரெக்டா? போனா போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ வாய் காட்டுன்னு ஒரு வாயில டேப்லெட்ட போட்டுடுறா ஹீரோயின். இந்த டேப்லெட் போட்டா இறந்து போன மாதிரி உடம்புல சிம்டம்ஸ் தெரியும், உன்னை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அப்போ நீ என்ன பண்ற, இங்கிருந்து ஓடி போயிட்டு எஸ்கேப் ஆயிடு. எப்படி, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு பதிலுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், ஓகே தானேன்னு கேட்டுட்டே அவன் மயங்குறான். அவனை கீழே தள்ளி விட்டுடுறா. ஐயோ காப்பாத்துங்க, இந்த பையன் இறந்து போயிட்டான்னு ஷாவ்லி கத்த ஆரம்பிக்கிறா. கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட கூட்டு போறாங்க. நான் என்ன மேடம் பண்றது, எனக்கும் அவனுக்கும் சில பல சமாச்சாரம்லாம் நடந்துச்சு.
ஆனா அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டான். இப்ப அந்த பிரேஸ்லெட்ட எனக்கு குடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறா. ஓ, பிரேஸ்லெட் வேணுமா? எவ்வளவு தைரியம்னா அந்த பையன மயக்கம் போட வச்சிருப்ப. அவர் யாரு தெரியுமா? இந்த பொண்ண அடிச்சே கொல்லுங்கன்னு சொல்ல, ஷாவ்லிய அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டான். சாட்டைய வச்சு வீச ஆரம்பிக்கிறான். இவள அடிக்க அடிக்க அங்க நம்ம ஹீரோ கையில தழும்பெல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த தழும்ப சரி பண்றதுக்கு கூட என் உடம்புல எனர்ஜி இல்ல. என் சக்தி எல்லாம் எங்க போச்சு? எதுக்காக என் உடம்புல திடீர்னு தழும்பு வருது? அந்த பொண்ணு ஒருத்தி வந்தா, அவள அங்க யாரோ அடிக்கிறாங்க. எனக்கும் அவளுக்கும் ஸ்பிரிச்சுவல் லிங்க் ஏதோ கிடைச்சிருச்சு. என் காதுக்கு பின்னாடி இந்த டாட்டூ கூட, அதாவது இந்த கர்ஸ் வேற காணாம போயிருக்கு. அப்போ என் அடியில இருந்து தப்பிக்கணும்னா அவள போய் பார்க்கணும் போலன்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். பிரின்சஸ் அங்க இறங்கி வந்து, நீ உயிரோடயே இருக்க தேவையில்ல, முதல்ல இறந்து போயிரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு ஷாவ்லிய கொல்றதுக்கு வாளை தூக்கிட்டு வந்துடுறா. ஷாவ்லி சாகுறதுக்கு ரெடியா கண்ணு மூடிக்க, அங்க ஹீரோ வந்து அவ ஷோல்டர்ல கைய வைக்கிறான். டாட்டூ மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுது. கிராண்ட் பிரின்சஸ் கையில இருந்த வாள் வெடிச்சு சிதறிடுது. கிராண்ட் பிரின்சஸ் பாத்துட்டு இருக்கா. ரூலர் அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இருக்கா. ஷாவ்லியும் எந்திரிச்சு, நீ தானே காப்பாத்துனியா, மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? நீ டாய் பாய், உன்னை ஏதாவது அவங்க பண்ணிட போறாங்கன்னு சொல்ல, இனிமே இவ எனக்கு சொந்தம், இவள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அங்க இருந்து ஹீரோவ்ல தூக்கிட்டு போறான். ஹீரோ எதுக்காக இவள காப்பாத்தணும்? அப்ப இவர் மேல ரூலருக்கு ஏதாவது பாசம் வந்துருச்சா? கீழற போய் எதுக்காக ரூலர் காப்பாத்தணும்னு பிரின்சஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ்லிய கொண்டு வந்து பெட்ல போட்டுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ. ஷாவ்லி அவன் கையில இருக்க பிரேஸ்லெட்ட பாத்துடுறா. ஃபெங்கோ பிரேஸ்லெட்டா? இது எனக்கு வேணும்பா, நான் ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும், என் ஹஸ்பண்ட கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, இத பத்திலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கா? நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமா? இங்க வா பக்கத்துல அப்படின்னு அவ காதுக்கு பின்னாடி டாட்டூ இருக்கத பாத்துடுறான். சரி, ஓகே, மறுபடியும் நம்ம செய்யலாம் அப்படின்னு இவள புடிச்ச மறுபடியும் கடிச்சு வைக்கிறான். என்னது, கடிச்சு வச்சும் டாட்டூ என்கிட்ட திரும்பி வர மாட்டேங்குது. ஒருவேளை கிஸ் பண்ணா வரும் போலன்னு இவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ வேகமா தள்ளி விட்டுடுறா. இதுவரை என்ன யாரையும் கிஸ் பண்ணதே இல்ல, என் ஃபர்ஸ்ட் கிஸ் உன்ன மாதிரி ஒரு டாய் பாய் கூடயான்னு அழுதுட்டே அங்கிருந்து போறா. அவ அழுறது, ஃபீலிங்ஸ், பலி எல்லாமே நம்ம ஹீரோக்கு வரும் போல. இவன் கண்ணுல இருந்தும் கண்ணீர் வருது. என் கண்ணுல இருந்தே கண்ணீர் வர வச்சுட்டால. இப்ப இவ எனக்கு என்ன பண்றது? எனக்கு திரும்பி என் சக்தி வரவே இல்ல. ஆல்ரெடி நான் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கேன். என் கையெல்லாம் உறைய ஆரம்பிக்குது. இவளுக்கு ஒன்னா மறுபடியும் எனக்கு சக்தி வந்துருமா? செக் பண்ணி பார்க்கலான்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இங்க யான்சேன்னு ஒரு பையனை காட்டுறாங்க. ஷாவ்லிய பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஷாவ்லி ஒரு ஊர் ஹீலர்ஸ் ஊர்ல இருந்தால, அந்த ஊர் தலைவரோட பையன் தான் யான்சே. இந்த பூவை கொண்டு போய் அவளுக்கு ப்ரோபோஸ் பண்ணா கண்டிப்பா என்ன ஷாவ்லி கல்யாணம் பண்ணிக்குவா. ஏன்னா இது 1000 வருஷம் ரேரான பூன்னு யான்சே பல்ல காட்டிட்டே ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ மாதிரியே பாக்குறதுக்கு அச்சசலா, ஆனா வெள்ள முடியோட இருக்க மிங்குங்கிற பையனை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் புடுங்கி எனக்கு வச்சுக்கணும், எனக்கு வர வேண்டியதெல்லாம் நான் அடையணும்னா இந்த யான்சேவோட உடம்பு எனக்கு வேணும், சோ நான் எடுத்துக்க போறேன்னு யான்சேவோட உடம்புக்குள்ள அந்த மிங்கு பூந்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. நல்ல வேளை ஓடி வந்துட்டோம். ஊருக்குள்ள போலான்னு பார்த்தா அங்க அவளோட பாட்டிக்கு அந்த ஊர் தலைவர் தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு. உன் பேத்தி பண்ண தப்பால இளவரசி அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. அப்போ நம்ம எல்லாம் தானே மாட்டுவோம், நம்ம எல்லாம் ஒரே ஊர் தான், உன்னை விட மாட்டோம், உன் பேத்திய நல்லா வளர்க்க துப்பு இல்லைன்னு பாட்டி அடிக்க போறாங்க. அதுக்குள்ள ஷாவ்லி எங்க போயிடுறா. நாங்க தப்பு எதுவுமே பண்ணல, எதுனாலும் எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிடுறா. ஷாவ்லிய அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லோலோன்னு அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த ஊர் தலைவரோட சொந்த பொண்ணா. உன்னால தாண்டி ஊருக்கே கெட்டு போயிரு, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம், அடிபட்டே சாவு புரியுதான்னு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்க ஹீரோ அங்க வந்துடுறான். வாசல்ல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அடிக்க அடிக்க இவனுக்கும் வலிக்க ஆரம்பிக்குது. கையில தழும்பு வந்துட்டு இருக்கு. இவ செத்து போனா அப்ப எப்படி இருக்கும்? அடியே நம்மளால தாங்க முடியல. அப்போ இவள போய் காப்பாத்துறதுதான் இப்போதைக்கு வேலை. அதுக்கப்புறம் இவள எப்படி சரி பண்றது, என் சக்தியை எப்படி வாங்குறதுன்னு பாத்துக்கலான்னு நேரா உள்ள போயிட்டு இருக்கான். ஊர் தலைவரோட கையை புடிச்சு தடுத்து நிறுத்திடுறான். நீயா, நீங்க என்ன பண்றேன்னு ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. இவனே ஏற்கனவே பிரின்சஸோட டாய் பாய், நம்மளால இவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இங்க இருந்து நீ போயிடு, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், இவ உயிரே ஊசலாடிட்டு இருக்கு, என்ன காப்பாத்துறா பாரு, நல்ல பொண்ணா இருப்பா போலன்னு யோசிக்கிறான். இந்த பொண்ண யாரும் இனிமே அடிக்க கூடாது, இவ என்னோட பொண்டாட்டின்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ உனக்கும் சேர்த்து தண்டனை இருக்கு, அதையும் வாங்கிக்கன்னு அவன் அடிக்கிறதுக்கு ஆளுங்க போறாங்க. ஹீரோ அந்த சாட்டைய அப்படியே சக்தியால பறக்க வச்சுட்டு கையில இருக்க ஒரு டோக்கனை காட்டுறான். ராயல் டோக்கன் இது, தெரியுதுல்ல, யாரும் எங்க பக்கத்துல வராதீங்கன்னு. ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிட்டு இருக்கான். லோலோக்கெல்லாம் பயங்கரமா ஸ்டமக் பர்னிங் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஹீரோ உள்ள படுக்க வச்சுட்டு, சரி ஓகே, எதுக்கு இவ்ளோ அடி வாங்குறேன்னு கேட்க, என்ன பண்றது, வேற வழியே இல்ல, உன்னையும் காப்பாத்தணும்னு நினைச்சேன், இப்ப பாரு நீ என்னால மாட்டிக்கிட்ட, உன் பேர் என்னன்னு கேக்குறா. என் பேரா, என் பேர் இந்து அப்படின்னு சொல்றான். இந்துவா? பேர்லாம் நல்லதா இருக்கு, ஆனா உனக்கு வாய் சரியில்லை, நீ நல்லா மாட்டிக்கிட்ட, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துட்டு, இப்படிப்பட்ட யார் உடம்பையும் நான் பார்த்ததே கிடையாது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்ல,
உடம்புல வேற உனக்கு நிறைய தழும்பு இருக்கு. அந்த கிராண்ட் பிரின்சஸ் உன்னையும் அடிச்சிட்டாளா? நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லும் போதே யான்சே உள்ள வரான். அதான் ஷாவ்லிய லவ் பண்றான்ல அந்த பையன். நீ யார் கண்டையாவது மாட்டிக்கிட்டா உனக்கு ஆபத்து. வா போலான்னு ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயின் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. யான்சே உள்ள வரான். பின்னாடியே இந்த லோலோ வந்துடுறா. நான் உனக்காக எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன். நீ நேரா வந்து ஷாவ்லி கிட்ட வந்துட்ட. வா என் கூட வா, என் கூட போய் வெளியே போய் பேசுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போறா. ஆனா யான்சே லோலோட்ட எனக்கும் ஷாவ்லிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. நான் அவளை பார்க்க வர்றதுதான் கரெக்டா இருக்கும். இதுல என்ன டவுட்? சரி ஓகே, ஷாவ்லி இங்க இல்ல. அப்ப வெளியே கிளம்ப வேண்டியதான்னு பேசிட்டு இருக்கான். உனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கா? இது சொல்லவே இல்லைன்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் பாக்குறா. சின்ன வயசுல விளையாட்டா ஏதோ பண்ணது. கொஞ்ச நேரம் வாயை மூடு, மாட்டிக்காதன்னு அவன் மேல கை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. இதே நேரம் லோலோ வெளியே சொல்லிட்டு இருக்கா. நீ உனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை கூட்டு வந்து அவளும் வந்து என் பொண்டாட்டி தான் இவன் சொல்றான். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல. பாவம் நீதான் ஏமாந்து போறன்னு சொல்றா. என்னது, ஷாவ்லிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யான்சே அங்க இருந்து கிளம்புறான். உன் மேல அவ்ளோ பாசம் வச்சிட்டு இருக்கான். நிஜமாவே உனக்கு பாசம் இல்லையான்னு ஹீரோ கேட்க, சும்மாப்பா சைல்ட்ஹுட் கேம் அது. அத போய் டப்பா எடுத்துட்டு இருக்கான். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல. ஏற்கனவே ஒருத்தன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அடுத்து ஒருத்தனை புருஷன் புருஷன் தேடிட்டு இருக்க. அந்த புருஷன் யாரு? எங்கதான் இருக்கான் அப்படின்னு கேட்க, அதுவா, நீ மனசு வச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். உன் பிரேஸ்லெட் இருக்குல்ல, அதை வச்சுதான். கனவுல டெய்லி வந்துட்டு இருக்கா அவனுக்கும் எனக்கும். முன்ஜென்ம பந்தம் என்ன இருக்குன்னு தெரியலையே நம்ம பேசிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ அவ கையை பிடிச்சு இழுக்கிறான். மறுபடியும் இந்த டாட்டூ ஆக்டிவேட் ஆயிட்டு 2 பேருக்கும் சக்தி வேலை செய்யுது. ஹீரோயின் உடம்புல இருக்க எல்லா காயமும் சரியாயிடுது. ஹீரோ மேல இருக்கதும் சரியா போயிடுது. ஹீரோயின் பாக்குறா. நீ எப்படி எல்லா பவரும் வச்சிட்டு இருக்க? எப்படி என்ன சரி பண்ண? சொல்ல போறியா? அந்த பிரேஸ்லெட் எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட உனக்கு தெரியும் தானே? அதையும் சொல்ல போறியான்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ, ஓ அப்படி போதா கதை, கொஞ்சம் கைய காட்டுன்னு சிரிச்சுட்டே கையில ஒரு கீரலை போட்டு அவ ரத்தத்தை எடுத்து பிரேஸ்லெட்ல விட்டுக்கிறான். ஏய் என்னையா பண்றேன்னு கேக்குறா. இப்படிதான் பிரேஸ்லெட்டை ஆக்டிவேட் பண்ணணும், கொஞ்சம் பவரும் கொடுக்கணும்னு. பவர் கொடுத்து உன் வாழ்க்கை, அதுவும் முன்ஜென்ம வாழ்க்கை இந்த பிரேஸ்லெட்டாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் போல. என்னாலேயே அதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். கனவுல வந்த பையன் தானே, கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? போங்க இருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோவில அனுப்புறான். ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அவ அப்செட் ஆகுறது ஹீரோக்கே தெரியுது. நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்துட்டு, ஒரு ஹீலருக்காக இங்க வந்து நீங்க இருக்கீங்க. நீங்க இந்த இடத்தோட ராஜா. நீங்க இல்லாம எல்லாரும் எவ்வளவு சிரமப்படுவாங்கன்னு யோசிச்சீங்களா அப்படின்னு கேட்கும் போதே ஹீரோக்கு உடம்பெல்லாம் பனியால உறைய ஆரம்பிக்குது. அந்த பவர் உங்ககிட்ட இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பவரை நீங்க மறுபடியும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ண உங்க உடம்பு இன்னும் வீக் ஆயிட்டே தான் இருக்கும். அந்த பொண்ணை கொலை பண்ணிடுங்க. அந்த பவர் மறுபடியும் உங்ககிட்ட திரும்ப வந்துரும். ப்ளீஸ்ன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பேன். என் கர்ஸ் எனக்கு மறுபடியும் வர வரைய என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி உள்ள போறான். எங்க ஹீரோயின் உள்ள போய் உட்கார்றா. உடம்பெல்லாம் ஐஸ் மாதிரி இருக்கு. இது என்ன வியாதி? இத நான் பார்த்ததே இல்ல. எப்படியாவது ஹீரோவை சரி பண்ணியே ஆகணும்னு மருந்து தேட ஆரம்பிக்கிறா. ஒரு மருந்த பத்தி கண்டுபிடிச்சிட்றா. அது இருக்க இடம் கூட தெரிஞ்சிருது. ஆனா அதை எடுக்கும் போது அதுல இருந்து பயங்கரமான விஷம் வெளியே வரும். சில சமயம் அது உயிரையே எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. ரொம்ப டேஞ்சரா இருக்கு. போலாமா வேணாமான்னு தெரியல. ஆனா பாவம் அந்த பையன் நம்மள ஏற்கனவே 2 தடவை காப்பாத்திருக்கான். ஏதாவது நம்மளும் பண்ணிதானே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. எங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் இப்படியே போனா அந்த பொண்ணோட கைக்குள்ளேயே ராஜா மாட்டிக்குவாரு. விடக்கூடாது. அவளை கொன்னுட்டு ராஜாவை காப்பாத்தணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் டயர்ட்ல தூங்க ஆரம்பிச்சிடுறா. மறுபடியும் ரொமான்ஸ் கனவு வந்துருது. இப்பயாவது முகத்தை பார்க்கணும், ரொமான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அவளே கனவுல பேசிட்டு இருக்கா. இவ ரொமான்ஸ் ஃபீலிங்ஸ் அவ உடம்புக்குள்ள வர வர ஹீரோக்கு தான் ஸ்பிரிச்சுவல் லிங்க் இருக்கே, இவனுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு என்னோட லிங்க வச்சுட்டு, இவள நான் என்ன பண்றேன் பாருன்னு ஹீரோ நேரா உள்ள போறான். பார்த்தா ஹீரோயின் நல்ல படுத்து கனவு கண்டுட்டு இருக்கா. ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் பண்ண ஒரு பையன் இப்போ என்ன புருஷன் சொல்லிட்டு இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிட்டு இருக்க. இப்போ கனவுல ஒருத்தனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. என்னடி நடக்குதுங்கன்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கனவுல இருந்து லேசா கலைஞ்சு எந்திரிச்சு பாக்குறா. ஹீரோட முகத்தை பார்த்துட்டு கனவுல தான் இருக்கும்னு நினைச்சிட்டு டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ணி வச்சிடுறா. ஹீரோ பாக்குறான். அடி பாவி, இவளுக்கு எவ்வளவு தைரியம்! என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கா? கொஞ்சமாவது இவளுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம திங்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வர சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அவர் பொண்டாட்டின்னு சொல்றாருன்னு தகவல் சொல்றாங்க. கிராண்ட் பிரின்சஸ் ரொம்ப கோவமாயிடுறா. நம்ம ஷாவ்லி அடுத்த நாள் அந்த செடி மூலிகையை பறிக்கிறதுக்காக மலை மேல ஏறி பறிச்சிடுறா. கையில விஷம் பட்டு கையெல்லாம் காயமாயிடுது. ஆனாலும் உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு அதவ பறிச்சு முடிக்க அவளை யாரோ அங்க இருந்து கடத்திட்டு போறாங்க.
ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். யாரோ வரது பார்த்துட்டு, "ஏய் ஷாவ்லி நைட்டு" அப்படின்னு திரும்பி பார்க்கறான். பின்னால நிக்கிறது கிராண்ட் பிரின்சஸ். "நீ எதுக்கு இங்க வந்தன்னு?" கேக்குறான். ராஜா, "நீங்க இங்க இருக்கக்கூடாது. என் கூட வந்துருங்க." ஒரு ஹீலருக்காக போயும் போயும் ஒரு ராஜா இடத்த மாத்தி தங்குவாங்களான்னு கேட்க, "எனக்குன்னு பிளான்ஸ் இருக்கு. இங்க இருந்து கிளம்பு. நான் பாத்துக்கிறேன்னு" ராஜா சொல்லிட்டு இருக்காரு. "நீங்க மறந்து போயிட்டீங்களா? அந்த தேவதை எல்லா பவரையும் உங்ககிட்ட குடுத்தாங்கன்னு" அவ ஒரு பழைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த கதைப்படி ஹீரோக்கு இருக்கிற பவர் எல்லாம் ஒரு தேவதை கொடுத்தது. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு இந்த பவர் எல்லாம் உனக்கு கொடுக்குறேன். ஒரு சாபத்தோட தான் இது உனக்கு சேர்ந்து வரும். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு ஈகே இந்த பூமியில இருப்பா. அவளை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த தேவதை போயிருக்கு. கரெக்டா ஹீரோக்கு கழுத்தை யாரோ புடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்கு. ஷாவ்லிக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு கிராண்ட் பிரின்சஸ கண்டுக்காம அங்க இருந்து ஓடி போயிடுறான். மறைஞ்சு போயிடுறான். கரெக்டா கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட லோலோ வரா. கிராண்ட் பிரின்சஸ் கேக்குறா, "ஷாவ்லி தெரியுமா உனக்குன்னு?" கேட்க, "ரொம்ப நல்லா தெரியுமே. அவள என்ன பண்ணும் என்கிட்ட சொல்லுங்கன்னு" லோலோ வில்லத்தனமா ஒரு பிளான போட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் நம்ம ஷாவ்லிய புடிச்சு கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க, கையில இந்த மூலிகையை வச்சுட்டு விடாம என்ன விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோ அங்க மின்னல் வேகத்துல வரான். அங்க அசிஸ்டன்ட் அடிச்சு போட்டு ஷாவ்லிய காப்பாத்துறான். "என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட உத்தரவு இல்லாம நீயாவே முடிவெடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஆரம்பிக்க, ஷாவ்லி பாக்குறா. "ஏ நீ வண்டியா இந்து? இந்த மூலிகை இருக்குல்ல, இது வச்சா உனக்கு இருக்க அந்த கோல்டு பாய்சன் சரியா போயிடுமா? இத வச்சுக்கோ. நீ என் உயிரை ஆல்ரெடி காப்பாத்துன. நான் உன் உயிரை மறுபடியும் காப்பாத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். சாரி, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்கா. "ராஜா, அந்த பொண்ணு மறந்துருங்க. என் கூட வந்துருங்கன்னு" அசிஸ்டன்ட் கூப்பிடுறான். "என்னது? இது ராஜாவா? அப்போ நான் கிராண்ட் பிரின்சஸ வச்சு என்ன கூட்டு வர சொல்லி என்ன கஷ்டப்படுத்தினது, இத்தனை நாள் வேடிக்கை பார்த்தது எல்லாமே நீதானா? உன்னை போய் நல்லவன நம்பிட்டேன். இதுக்கும் மேல உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ என்ன காப்பாத்துன. அதுக்கு பதிலா நான் உன்னை காப்பாத்திட்டேன். இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு" சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, "என் இதயம் ரொம்ப வலிக்குது. அவளுக்கு வலிக்கிறதோட தாண்டி எனக்கு இன்னும் அதிகமா வலிக்குதுன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். சார்லி வரத்துக்குள்ள அடுத்த ஆபத்து வந்துருச்சு. அதான் லோலோ இருக்கால்ல, அவங்க வந்துடுறா. "என்னம்மா அடிபட்டு பிஞ்சு வர, உன் புருஷன் உன்னை காப்பாத்துறதுக்கு வரலையான்னு" நக்கலா கேட்க ஆரம்பிக்கிறா. "இங்க இருந்து போயிடு. இல்ல என்ன கொலை பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோ. இதுக்கும் மேல என் உடம்புல சண்டை போடுறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு" சொல்றா. "என்னம்மா கையில கூட காயம் இருக்கு. அதுல பாய்சன் வேற இருக்கு. இப்ப நானே உன்னை கொன்னா கூட இந்த பாய்சனால நீ இறந்து போயிட்டேன்னு தப்பா எடுத்துப்பாங்கல்ல எல்லாரும். சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு" கைய புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கும் கையில இருந்து ரத்தம் வருது. ஒரு பொண்ண எத்தன பேர்ரா கஷ்டப்படுத்துவீங்கன்னு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். "எனக்கு வேற உடம்புல சக்தியே இல்ல. இப்போ அவளோட சேர்ந்தா மட்டும் தான் என் பவர் எனக்கு கிடைக்கும்" அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து வந்துட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம்டா, ஒரு பையன் கிடைச்சிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக என்கிட்டயே வம்பு பண்ணுவடி. இந்த பாம் இருக்குல்ல, இது நானாவே கண்டுபிடிச்ச மேஜிக்கல் வெப்பன். இத நான் உன் மேல தூக்கி போட்டேன். இதோட பவர் உன்ன கொஞ்சம் கொஞ்சமா வலிக்க வலிக்க முழுங்க ஆரம்பிக்கும். ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு மேல போடுறதுக்கு போறா. ஆனா கரெக்ட்டா நம்ம ஹீரோ விடுவாரா, அங்க வந்துடுறான். வந்து அவனோட முதுகுல அந்த பாம்ப வாங்கிடுறான். முதுகெல்லாம் அவனுக்கு எரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் பாக்குறா. நிஜமாவே இந்த பையன் நல்லவன் தான் போல. மறுபடியும் நம்மள காப்பாத்த இங்க வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்ட்டா ஹீரோயினை கட்டி புடிக்க, மறுபடியும் அந்த டாட்டூ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ ஒரு பவர குடுத்ததும் சுத்தி நிக்கிற ரோலோல இருந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க. அத்தன பேரும் அங்க இருந்து பறந்து போயிடுறாங்க. ஹீரோவோட பவர பாக்குறா ஹீரோயின். இதே பவர் தான் கனவுல என் புருஷனும் அப்பப்போ யூஸ் பண்ணுவாரு. அப்ப கனவுல வந்த என்னோட புருஷன் இவன் தானா? இந்து தான் என் புருஷனான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அப்ப கூட "இங்க இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். நன்றி ராஜான்னு" சொல்லிட்டு இதுக்கும் மேல உங்க கண்ண நான் படவே மாட்டேன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனா பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் வீக் ஆயிடுறான். பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறான். அப்படி கூட்டு போய் தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கு. எப்படி ஒருத்தங்களோட பாடி கூட இப்படி ஆகுமான்னு யோசிச்சு பார்க்கறா. கரெக்ட்டா அங்க முகமூடி போட்டு மனுஷன் ஒருத்தன் வரான். இந்துவோட உடம்பு இன்னும் வீக் ஆயிருச்சு. இவன நான் ஈஸியா இன்னும் கொஞ்சம் நாள்ல தோக்கடிச்சிடலாம். அதுக்கான நேரத்த பாத்துட்டு இருக்கேன்னு அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் ஒரு பாத் டப் நெறைய ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி ஹீரோவ படுக்க வச்சிட்டு இருக்கா. இப்ப தொட்டு பாக்குறா. இப்ப கூட உடம்பு நல்ல சில்லுன்னு இருக்கு. சுடுதண்ணியில படுக்க வச்சும் எப்படி ஒருத்தங்களுக்கு சில்லுன்னு இருக்கும்? இவன நான் எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் யோசிக்கிறா. அவன் கண்ணு முழிச்சதும் தள்ளி போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அவன் வேகமா பக்கத்துல வந்து இவ கையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்குல்ல, அந்த ரத்தத்தெல்லாம் உரிய ஆரம்பிக்கிறான். "என்னடா பண்றேன்னு?" சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோ பாக்குறான். அதுல பாய்சன் இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்பவே இதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதானே. உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதான்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஒண்ணு, "சரி ஓகே, நீ குளிச்சுட்டு வா. நான் வெளிய போறேன்னு" கிளம்புறா. ஹீரோ அவள வேகமா பக்கத்துல புடிச்சிட்டு, "நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஷாவ்லி நீ கேட்டுக்கோ. நீ அனுபவிச்ச கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு தெரியும். ஆனா அதெல்லாம் வேணும்னே பண்ணல. ஆனா என்னால நடந்துருச்சு. கண்டிப்பா இத உன்ன வச்சு காப்பாத்துறேன். எனக்கும் உனக்கும் ஒரு பவர் கனெக்ஷன் இருக்கு.
நீ என் பக்கத்துல இருந்தா என் பவர் ஆக்டிவேட் ஆகும். நான் உன்ன காப்பாத்துறேன். அதே மாரி எனக்கும் வேலை இருக்கு. அத முடிச்சுக்கிறேன். இந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, இதானே உனக்கு ஆசைப்பட்ட. இத நீ வச்சுக்கோ. உன் புருஷன் யாருங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. நான் உனக்கு கண்டுபிடிச்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஓ! இத சொல்றதுக்கு தான் வந்தியான்னு சொல்லிட்டு ஷாவ்லி பாக்குறா. இவன தான் நான் புருஷன்னு நெனச்சுட்டு இருக்கேன். இவன் யாரையோ கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றானேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஓ! என் உடம்போட உன் பவர் கட்டி போடப்பட்டிருக்கதால தான் என் பக்கத்திலே இருக்கியா? நான் கூட என் மேல ஏதோ பாசம் நெனச்சுட்டேனேன்னு இவளுக்கு இவளே திட்டிட்டு, டீல் டீல் பாத்துக்கலாம். மனசு கொஞ்சம் சோகமாயிடுச்சுன்னு ஷாவ்லி அங்கிருந்து கிளம்புறா. கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட மாஸ்க் போட்ட ஆளு வந்துடுறான். கிராண்ட் பிரின்சஸ் பாக்குறா. நீ சொன்னனு தான் ஷாவ்லிய எங்க ரூலர் கிட்ட கொண்டு போய் விட்டேன். ஆனா ரூலர் அவ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு கேட்க 2 பேரோட பவரும் கட்டி போடப்பட்டிருக்கு. அவ இறந்து போனானா எல்லா பவரும் ரூலருக்கு திரும்ப வந்துரும். ஓ ரூலர் உனக்கு மறுபடியும் கிடைச்சிருவான்னு சொல்ல அவ்வளவுதானே. ஷாவ்லிய கொல்ல வேண்டிய பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன்னு கிராண்ட் பிரின்சஸ் சொல்றா. ஷாவ்லிக்கு அன்னைக்கு நைட்டு கனவுல அந்த புருஷனோட முகம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட முகம் தான். இந்து தான் என்னோட புருஷனா, இப்பவே அவனை பாக்கணும்னு கத்திட்டே வெளியே ஓடுறா. போறவ கீழே விழுந்துடுறா. கால் அடிபட்டுருது. யாரோ அவ காலை பிடிக்கிறாங்க. இந்து அப்படின்னு பல்ல காட்டிட்டே திரும்பி பார்த்தா அங்க யான்சே நிக்கிறான். என்ன வந்ததுல இருந்து நீ அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. உனக்கும் எனக்கும் கல்யாணம் என்கேஜ்ட் ஆயிருக்கு. அது கூட மறந்துட்டியான்னு கேக்குறான். அது சின்ன வயசுல விளையாட்டா பண்ணது. அது போய் யாராவது நினைச்சுப்பாங்களா? எனக்கு முக்கியமா வேலை இருக்கு. நான் இங்கிருந்து போறேன்னு ஷாவ்லி கிளம்புறா. அவள வேகமா யான்சே கட்டி புடிச்சுக்கிறான். நான் உன்னை விட மாட்டேன்னு. திடீர்னு ஒரு பவர் வருது. ஹீரோவோட தான். யான்சேவை தூக்கி அடிச்சிட்டு ஷாவ்லிய கட்டி புடிச்சிட்டு இவளோட புருஷன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்னு ஊருக்குள்ள யாரும் உன்கிட்ட சொல்லல. ரொம்ப லேட்டா கத்துட்டு இருக்க போல எல்லாத்தையும் பார்த்து இருந்துக்கோன்னு அங்கிருந்து ஷாவ்லிய தூக்கிட்டு போயிடுறான். யான்சே பாக்குறான். இவன் உடம்புல அவ்வளவு காயம் இருந்தது. எல்லாமே சரியாயிடுச்சு அதுக்குள்ள. ஷாவ்லி பக்கத்துல இருக்கதால தான் நானு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க உள்ள கூட்டு போயிட்டு ஷாவ்லியோட காலை பார்த்து ஹீரோ பாக்குறான். எப்ப பாரு ஒரு காயம் ஆறுறதுக்குள்ள அடுத்த காயம் பட்டுருது. இதுல உனக்கு என்ன ஸ்பெஷலா நீனு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என் கனவுல வந்த அந்த பையன் என் புருஷன் நீதானேன்னு இவ கேக்குறா. எது கனவுல வந்தவனா? இப்ப பாருன்னு அவ கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கா. அதுல ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு பாத்தியா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்போது நான் கிடையாது. வேற யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்ல எப்படி? நான் முகத்தை பார்த்தனே உன் முகம் மாதிரி இருந்ததே என்னாச்சுன்னு கேக்குறா. நான் இல்லைன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இருக்குன்னு இவன் கிண்டல் பண்றான். இல்ல அப்பெல்லாம் இல்லைன்னு சமாளிக்கிறா. இன்னொரு பக்கம் இந்த லோலோவ அன்னைக்கு இந்து பறக்க விட்டான்ல, பறந்து ஒரு கோழி கூடக்குள்ள போய் 2 நாளா மாட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிராண்ட் பிரின்சஸ் வந்துடுறா. நான் உன்னை 2 நாளா தேடிட்டு இருக்கேன். இங்க ஜாலியா இருக்க, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. எஞ்சி வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறா. சாமியார் கிட்ட ஷாவ்லி மறுபடியும் போயிடுறா. என்னம்மா பிரேஸ்லெட் பத்தி மறுபடியும் கேட்க வந்திருக்கியான்னு கேட்க, பிரேஸ்லெட் தப்பு பண்ணுமா? சாமியார் எனக்கு அந்த பதில முதல்ல சொல்லுங்கன்னு கேக்குறா. பிரேஸ்லெட் தப்பே பண்ணாது. ஒரு தடவை அவங்கள பார்த்து அவங்க ரத்தம் பட்டுடுச்சுன்னா அது கரெக்டா சிக்னல் கொடுக்கும். இல்லனா அவங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம்னு சாமியார் சொல்லிடுறாரு. அப்ப என் கனவுல வந்த என் புருஷன் யாரு? அது ஏன் இந்தோ இல்லைன்னு சோகமாயிட்டு ஷாவ்லி நடந்து போயிட்டு இருக்கா. இந்தோ அவளுக்கு பின்னாடியே போறான். அது யார் அந்த கனவுல வரவன்? எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும். எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டே போறான். முன்னாடி போற ஷாவ்லி யார் மேலயோ மோதிடுறா. பார்த்தா ஒரு பிரெக்னென்ட் பொண்ணு அங்க இருக்கா. எனக்கு வலி வந்துருச்சு, பிரசவ வலி வந்துருச்சுன்னு கத்த ஆரம்பிக்க, இந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. பக்கத்து ஊர்ல ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்கள மட்டும் கூட்டு வா. அதுவரை இந்த பொண்ண நான் பாத்துக்கிறேன்னு ஷாவ்லி அவளை கூட்டு போறா. பிரசவம் பார்க்கலாம் அப்படின்னு சுத்தி யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்க வந்திருக்கிறது லோலோ. இவள சுத்தி வளைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான்னு தெரியுது. நிறைய ஆளுங்க சுத்து போட்டுடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம இந்தோ கிளம்பி போறான். இல்ல ஷாவ்லிக்கு ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி தோணுது. முதல்ல போய் அதை பாத்துடலாம் அப்படின்னு ரிட்டர்ன் போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவனை சுத்தி மாஸ்க் போட்டவனோட ஆளுங்க நின்னுடுறாங்க. இப்ப நம்ம இந்துவோட உடம்புல பவரே இல்ல. ஷாவ்லி கிட்ட தான் எல்லா பவரும் லாக் ஆயிட்டு இருக்கு. சோ அவன் ஒட்டுமொத்தமா பவர் போட்டு இந்துவ ஹீரோவ காலடியில விழ வச்சிடுறான். அதே மாதிரி கிராண்ட் பிரின்சஸோட அடியாலும் வந்துடுறான். ஷாவ்லிய போட்டு அடிக்கிறதுக்கு ஆளுக்கு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்துவுக்கும் தெரியுது யாரோ ஷாவ்லிய அடிக்கிறாங்கன்னு. எப்படியாவது அவளை காப்பாத்து போகணும். ஆனா என்கிட்ட பவர் இல்ல. எல்லா பவரும் அவகிட்ட இருக்குன்னு சொல்லும் போதுதான் பக்கத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் நிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருது. ஷாவ்லிய பாக்குறதுக்கு ஓடுறான். ஷாவ்லிய அடிச்சு லோலோ கொல்றதுக்குள்ள எல்லாரையும் தடுத்து நிறுத்தி, ஷாவ்லி என் கூட வா. நீ வந்தா மட்டும்தான் இந்துவுக்கு பவர் கிடைக்கும்னு சொல்ல, நான் இப்ப வரேன்னு உடம்பு முடியாதப்ப கூட அவ எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்துவ போட்டு பயங்கரமா மாஸ்க் மேன் அடி அடின்னு அடிக்கிறான். நான் உன்னை இந்த தடவை இவ்வளவு ஈஸியா கொல்ல முடியும்னு நினைச்சு கூட பாக்கல. செம்ம ஈஸி ஆச்சுன்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறதுக்கு வர ஷாவ்லி அங்க வேகமா ஓடி வரா. ஆனா அவ மேலயும் மாஸ்க் மேன் பவரை விட்டுடுறான். வரவலால பக்கத்திலே கீழே விழுந்துடுறா. 2 பேரும் கையை நீட்டிக்கிறாங்களே தவிர ஆனா தொட்டுக்க முடியல.
ஷாவ்லி ஆனா உயிரையும் பணயம் வச்சு எல்லா பவரையும் கொடுத்து வேகமா ஹீரோவோட கைய புடிச்சிடுறா. அடுத்த செகண்டே ஹீரோக்கு பவர் வந்துருது. அவன் விடுற மேஜிக்ல அங்க இருக்க மாஸ்க் மேனோட ஆளுங்க எல்லாரும் செத்து போயிடுறாங்க. மாஸ்க் மேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப இங்க இருக்க கூடாதுன்னு கிளம்பி பறந்து போயிடுறான். வேகமா ஷாவ்லிய பார்த்து உனக்கு ஒன்னும் ஆள் இல்லன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட என்னாச்சு, ஷாவ்லி செத்துட்டாளா அப்படின்னு கேட்க, ஒரு பொண்ணை கொல்றதுக்கு உனக்கு என்ன அவ்வளவு ஒரு பைத்தியம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷாவ்லிய தூக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான் ஹீரோ. இவளுக்கு என்ன பாய்சன் கொடுத்திருக்க, அதை சரி பண்ணுன்னு சொல்ல, இதான் மாத்து மருந்து, இத கொடுங்கன்னு சொல்லிட்டு கிராண்ட் பிரின்சஸ் கொடுக்குறா. அதை எடுத்துட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடுறான். ஆனா அவனோட வெப்பன் அங்கவே இருக்கு. அந்த வெப்பனை யாரோ யூஸ் பண்ணி அங்க கிராண்ட் பிரின்சஸ கொலை பாக்குறாங்க. என்ன கொன்னுட்டாரு, இந்து மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அப்பயும் என்ன கொன்னுட்டாருன்னு இந்து தான் கொன்னாருன்னு நினைச்சு அங்கே மயங்கி விழுந்துடுறா. ஆனா அங்க மாஸ்க் மேன் வரான், இவளை காப்பாத்துறான். நீயா என்ன காப்பாத்துனன்னு கேட்க, பாத்தியா ஹீரோ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த, உன்னை எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டான். நான் சொல்றது கேளு, இனிமே உனக்கு நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க ஷாவ்லிய வீட்டுக்கு கூட்டு வந்து ஹீரோ படுக்க வைக்கிறான். உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு ஷாவ்லி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ நல்லா இருக்கல்ல, மறுபடியும் மறுபடியும் உனக்கு அடிபட்டுட்டே இருக்கு, நான் காரணமாயிட்டேன்னு ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவோட கையில எல்லாம் ரொம்பவே ஐஸ் மாதிரி உரைய ஆரம்பிக்குது. உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷாவ்லி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல, நீ முதல்ல ஒண்ணு பாத்துக்கோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு நம்ம ஹீரோ சொல்ல, இல்ல இல்ல இங்க வாயேன், என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ ப்ளீஸ், என் கூட இருந்தா தானே உனக்கு பவர் கிடைக்கும்னு அவ படுத்துட்டு அவ கைய புடிச்சிட்டு ஹீரோவை படுக்க வச்சுக்கிறா. ஹீரோவும் அதே மாதிரி படுத்துக்கிறான். அவன் கை கொஞ்ச நேரத்திலே சரியா போயிடுது. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இப்படி படுத்திருக்கேன், மைண்டுக்குள்ள தப்பான வேற எந்த எண்ணமும் வச்சுக்க வேணாம் புரியுதான்னு சொல்ல, ஹீரோ சிரிக்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க. ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறான். ஷாவ்லி கண்ணுக்கு முன்னாடியே படுத்துட்டு இருக்கா. இவள லவ் பண்ணிட்டு இவ கூடயே வாழ்ந்தா தினம் தினம் காலையில இவ முகத்துல இவ்வளவு அழகான முகத்துல முழிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்க ஷாவ்லி திடீர்னு நினைச்சிடுறா. வெக்கப்பட்டு சைட்ல திரும்புறா. யாரும் கதவை தட்டுறாங்க. ஐயோ யாரு யாருன்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்க, என்ன பார்க்க என் அசிஸ்டன்ட் வந்திருக்கான், நீ ஏன் இப்படி பதறன்னு சிரிச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து வெளியே போறான். என்ன பாஸ் நேத்து ரொம்ப முடியாம இருந்தீங்க, இப்ப பல பலன் இருக்கீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். ஹீரோவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு வந்த விஷயத்த சொல்லு, என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல யாரோ ஒருத்தங்க மாஸ்க் மேன் போட்டு வந்திருக்காங்க, அவங்க உங்களை டார்கெட் பண்றாங்க, அது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ நேரா சாமியார் கிட்ட போயிடுறான். உனக்கு என்னப்பா வேணும்னு கேக்குறான். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இது மாதிரி எனக்கும் இன்னொருத்தங்களுக்கும் ஒரு பிளட் கனெக்ஷன் உருவாயிருக்கு, இது மாதிரி நாங்க லிங்க் ஷேர் பண்றோம், அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்க, அது கண்டிப்பா உன் பிளட் ரிலேஷனா தான் யாராவது இருக்கணும், ஒன்னும் உன் அம்மா அப்பா இல்ல உன் சிப்லிங்ஸ் அந்த மாதிரின்னு சொல்ல, சிப்லிங்ஸா என்னையா பேசுறான், இந்த ஆள் பேசுறதுலாம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து மறுபடியும் ஷாவ்லி கனவுக்கு போயிட்டா போல. இவளோட ஒரே தொல்லையா போச்சு, மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் ரொமான்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வேகமா கிளம்புறான். ஷாவ்லிக்கு என் கனவுல அவளை ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் ஷாவ்லி கோச்சிட்டு இருக்கா. என்னை விட்டு விட்டு நீ வெளியே போயிடுற, என்ன வெளியவே விட மாட்ற, நீ மட்டும் போயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. இனிமே உன்னை விட்டு போவே மாட்டேன், எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ உண்மையாவே வந்துடுறான். போதும் நீ கனவு கண்டது, கனவுல எவன் கூட ரொமான்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அவன்னு தெரியாம அவளை எழுப்பி விட்டுடுறான். நீ கனவுல வந்த நிஜத்துலயும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷாவ்லி கேட்க, அப்போ கனவுல வந்தது நானா, என்ன லவ் பண்றியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். ஷாவ்லி வேகமா அவனுக்கு கிஸ் பண்ணிடுறா. இப்பயாவது புரியுதா நான் யார லவ் பண்றேன்னு புரியுதான்னு கேட்க, ஹீரோ மறுபடியும் அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூ, நீ இருக்கதால மட்டும்தான் நிம்மதியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாவ்லி அங்க இருந்து கிளம்பி போறா. ஒரு குழப்பமா இருக்குன்னு மறுபடியும் சாமியார் கிட்ட போயிட்டு 1000 வருஷம் ஹெர்பு உனக்கு கொண்டு வந்திருக்கேன், இத வச்சுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, அவனுக்கு வலிக்கவே கூடாது என்ன அடிச்சா, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க, சோல் ரிங்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அந்த ரிங்க நீ அவன் கையில மாட்டிட்டனா உனக்கு வலிச்சா கூட அவனுக்கு வலிக்காது, ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத ரீசன்னால நான் உனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றேன், நீ ரொம்ப பளபளன்னு இருக்க, ஹாப்பியா இருக்க, யாரையோ உனக்கு பிடிச்சவங்கள பாத்துட்டு போல, ஆனா அவங்க உன் கூட கடைசி வரையே இருக்க மாட்டாங்க, அவங்களும் நீயும் எதிரியா இருக்கிறதுக்காக பிறந்தவங்க, நீ அவங்க கூட இருந்தனா உன் வாழ்க்கையில இருக்க மொத்த எல்லாரையும் அவங்க அழிச்சிருவாங்கன்னு சொல்ல, இதுவரை அவர் சொன்னது நடக்காம இருந்ததே இல்ல, ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோட உள்ள வந்துட்டு இருக்கா. அது யோசிச்சுட்டே வரும்போது தலை மேல ஏதோ ஒரு பெரிய செடி வந்து உழுவுற மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. ஷாவ்லி மேல எதுவும் விழாம மேஜிக் போட்டு யாரோ காப்பாத்துறாங்க. ஷாவ்லி இந்து தான் வந்திருக்கான்னு திரும்பி பாக்குறா. ஆனா அங்க வந்திருக்கிறது யான்சே. இவனுக்கு எப்படி இந்த மேஜிக் தெரியும்னு அவ கூடயே கிளம்பி போக, என்னோட மேஜிக் இவன் எப்படி போடுவான்னு ஹீரோவும் பாக்குறான். அப்போ ஒரு ஆள் வந்து கிராண்ட் பிரின்சஸ் பக்கத்துல யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுல, அந்த ஆளு யான்சேவா அப்படின்னு சொல்ல, யான்சேக்கும் கிராண்ட் பிரின்சஸ்க்கும் என்ன சம்பந்தம், என்ன பிளான் பண்ணிருக்கான், ஷாவ்லிக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு இந்து ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான்.
அதுக்குள்ள ஷாவ்லிய கூட்டு வந்து, உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? உனக்கு மட்டும் கனவு வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கும் தான் கனவு வருது. அந்த கனவுல உன் கூட ரொமான்ஸ் பண்ற மாரி. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா நெறைய தடவ என் கனவுல வாழ்ந்துட்டோம் தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் முன்னாடி ஜென்மத்துல ஏதோ பந்தம் இருக்குன்னு சொல்ல, ஷாலினி பாக்குறா. அது நீயா? ஐயய்யோ! இது தெரியாம போச்சு எனக்கு. ஆனா நான் இந்துவ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என் மனசு ஃபுல்லா அவன் தான் இருக்கான். சோ அதனால போன ஜென்மமோ என்னவோ அந்த கதையெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போயிட்டும். ப்ளீஸ் என்ன உட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உன்ன விட்டு எப்படி போவேன்? உனக்கும் எனக்கும் எத்தன நாள் பந்தம் இருக்குன்னு யான்சே பக்கத்துல வரான். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு கிஃப்ட் கூட வச்சிருக்கேன். இந்த ரிங் இருக்கு பாரேன். இத வச்சா உடம்புல எந்த பெயினுமே தெரியாதுன்னு சொல்ல, சோல்ஃபுல் ரிங். இததான் நானும் தேடி வந்துட்டு இருந்தேன். இத எனக்கு ப்ளீஸ் குடுக்குறியா? என்கிட்ட இருக்க எல்லா காசையும் நான் குடுக்குறேன்னு ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. காசெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த ரிங்க நீ வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணே ஒண்ணுன்னு சொல்லிட்டு முத்தம் குடுக்கறதுக்கு பக்கத்துல வரான் யான்சே. டக்குன்னு அந்த பக்கமா ஹீரோ வந்து யான்சேவ தள்ளி விட்டுட்டு போய் ஷாவ்லிய கட்டி புடிச்சுக்கிறான். என்ன பண்றன்னு அவ கேட்கறதுக்குள்ள அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு ஹீரோ அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். யான்சே இத பார்த்து சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா அவனையும் ஹீரோ தள்ளி விட்டுடுறான். யான்சே வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. என்ன பண்ற இந்து? எதுக்காக என் பக்கத்துல வர எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்க? அவனும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்தோம். சாரி கேளு அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து மறைஞ்சு போ அப்படின்னு இந்து ஒரே மேஜிக்க போட்டு அங்கிருந்து யான்சேவ மறைய வச்சிடுறான். உனக்காக தான் போனா போதுன்னு விட்டுருக்கேன். ஆனா யான்சே நல்லவன் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, நல்லவன் இல்லையா? எங்க ப்ரூவ் பண்ணு பாக்கலாம். எனக்கு ரொம்ப நாளா அவனுக்கு தெரியும். நல்லவனா தான் பிஹேவ் பண்ணிருக்கான். நீ தான் எனக்கு தேவையான ஆளுங்களெல்லாம் ஹர்ட் பண்ணிருக்க. இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்க இருந்து கோச்சிட்டு தனியா போயிடுறான் இந்து. இந்த ரிங்க உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க மேடம். அத குடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னு அசிஸ்டன்ட் குடுக்குறான். அத வாங்கி கையில மாட்டிட்டு, பாக்க அசிங்கமா இருக்கு. சைஸ் கரெக்ட்டா இருக்கு. அதனால போட்டுக்கிற நம்ம ஹீரோ கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஷாவ்லி வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னும் வரவே இல்ல பாரு ஹீரோன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா யாரோ வந்து அவள கிட்னாப் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஷாவ்லியோட ஒட்டுமொத்த வில்லேஜே அவள தேட ஆரம்பிக்குது. பாட்டிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஷாவ்லிக்கு என்ன ஆச்சு? எதுக்கு அவள தேடிட்டு இருக்காங்க? அவள யாராவது தூக்கிட்டு போனா எனக்கு வலிச்சிருக்கணும். ஏன் வலிக்கலன்னு அந்த ரிங்க கழட்டுறான். அப்பதான் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது இந்துக்கு. ஏதோ ஆச்சு ஷாவ்லிக்கு. இந்த ரிங் அந்த வலிய மறைச்சிருக்கு. நான் அவள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலிய தாங்கிட்டே அங்கிருந்து கிளம்புறான். பார்த்தா கிராண்ட் பிரின்சஸ் தான். ஷாவ்லிய புடிச்சு கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. உன்னை விட மாட்டேன். இந்த தடவை உன்னை கொல்ல போறேன். அந்த ரிங் இருக்கதால இந்துக்கு எந்த வலியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கொல்ல போறா. அதுக்குள்ள இந்து அங்க போயிடுறான். ஷாவ்லிய புடிச்சிடுறான். வேகமாக கிராண்ட் பிரின்சஸ பார்த்து போன தடவை உன்னை உயிரோட விட்டேன். அது கூட பண்ணிருக்க கூடாதா? அந்த அளவுக்கு இந்த பொண்ணு மேல உனக்கு என்னதான் கோபம்னு கேட்க, எனக்கு நீங்க மட்டும் தான் வேணும். எனக்கு வேற எதுவும் வேணாம்னு கிராண்ட் பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கா. அவள வேகமா அங்கிருந்து மறைய வச்சுட்டு இந்து பாக்குறான். ஷவ்லி வீட்டுக்கு போலாமான்னு கேக்குறான். போலான்னு வலியோட ஷாவ்லியும் சொல்றா. 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஷாவ்லிக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது ஷாவ்லி பாக்குறா. எனக்கு மட்டும் மருந்து போட்டா போதுமா? உனக்கும் தான் எல்லா வலியும் உழுந்திருக்கும்ல. அதுக்கும் நான் மருந்து போட்டு விடுறேன். சட்டைய கழட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சட்டைய கழட்டி மருந்து போட ஆரம்பிக்கிறா. ஆனா அவன் பாடிய பாக்க பாக்க ஷாவ்லிக்கு அவ கனவு ஞாபகம் வருது. லைட்டா மனசுக்குள்ள ரொமான்ஸ் ஆசை வந்துட்டு இருக்கு. இந்து பாக்குறான். ஷாவ்லி இந்த தடவை இது ஏன் தப்பு கிடையாது. உன் தப்பு. எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பேத்துக்கணும்னு சொல்லிட்டு ஷாவ்லிய கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். திடீர்னு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாறி வெளிய பறந்து போகுது. ஷாவ்லியோட பாட்டி பாக்குறாங்க. எது நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகணும் போலன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. யான்சே பாக்குறான். அப்போ ஷாவ்லி அந்த தேவதையோட பொண்ணு ஈஹேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். பாட்டி அடுத்த நாள் ஷாவ்லிய பார்த்து, என்னம்மா உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ இப்ப ஹிந்துவ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு புரியுது. ஆனா நீயும் அவனும் ஒண்ணு சேரத்துக்காக ஒண்ணா படைக்கப்பட்டவங்க கிடையாது. நீ அனாதை பொண்ணு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா கிடையாது. உன் அம்மா ஒரு தேவதை. ஒரு மனுஷனோட காதல்ல விழுந்து அந்த சாபத்தினால அழிஞ்சு போனவ. அவளுக்கு சாபத்திலேயே அவ பரம்பரையிலேயே யாருமே யார் மனுஷங்க கூடயும் காதல விழக்கூடாதுன்னு தான் இருக்கு. இது சரிப்படாதுமா. அவனால உனக்கு அழிவு மட்டும்தான் கிடைக்கும்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி அதெல்லாம் அந்த காலம். இப்போ என்னால இந்துவும் நிம்மதியா வாழ முடியும். என் மனசுலயும் அவன் இருக்கான். அவன் மனசுலயும் நான் இருக்கேன். சாமியார் சொன்னது நீ சொன்னதெல்லாம் நான் யோசிக்கவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பேசிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. இன்னொரு தடவை சாமியார் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு பார்த்தா சாமியார் இடத்த காலி பண்ணிட்டு போயிருக்காரு. யான்சே இங்க வந்துடுறான். என்ன நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்து எவ்வளவு மோசமான ஆளுன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கையில பிரேஸ்லெட் இருக்குல்ல அதுக்கு ஏதோ பவர் விடுறான். அதுல பவர் விட்டோனே பார்த்தா இந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு மாஸ்க் மேன் தான். மாஸ்க் மேன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஷாவ்லியோட முக்கியமான ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் கொல்ற மாதிரி இருக்கு. மெடிசினல் வில்லேஜே காலி பண்ற மாதிரி இருக்கு. இது பார்த்தல உனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அவனால அழிவுதான் வரப்போகுது. ஷாவ்லி இதுக்கும் மேலேயுமா நீ அவனை லவ் பண்ணிருக்க. அவன் உன்கிட்ட நடிச்சிட்டு இருக்கான். அவன் உனக்கு சம்பந்தப்பட்டவங்கள கொல்றதுக்கு பாத்துட்டு இருக்கான்னு சொல்ல ஷாவ்லி பாக்குறா.
நீ காட்டுறதெல்லாம் ஏதோ கதை மாதிரி இருக்கு. நான் அவன லவ் பண்றேன். அவனும் என்ன லவ் பண்றான். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. யான்சே பாக்குறான். உன்ன கைய வச்சே அவனை எப்படி கொல்ல போறேன்னு பாத்துட்டே இரு. பிளானோட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு ஷாவ்லி திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவ மெடிசினல் வில்லேஜ்ல இருந்து ஏதோ புகையா வருது. உள்ள போய் பார்த்தா வில்லேஜே எரிஞ்சு கிடக்கு. அவங்க ஆளுங்க எல்லாம் இறந்து போய் கிடக்குறாங்க. ஷாவ்லிக்கு ஒண்ணும் புரியல. அழுத்துட்டு எல்லாம் உள்ள ஓடி போயிட்டு இருக்கா. பாட்டி தான் இருக்காங்க. பாட்டி அப்படியே செத்து போய் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா மாஸ்க் மேன் அங்க நின்னுட்டு இருக்கான். பாட்டி இனிமே அவனை நம்பாதுன்னு சொல்லிட்டு இறந்து போய் விழுந்துடுறாங்க. ஷாவ்லி நேரா திரும்பி பாக்குறா. இது யார் தான் அப்படின்னு. மாஸ்க் கழட்டிட்டு பார்த்தா உள்ள இந்துவோட முகம் இருக்கு. யான்சேக்குள்ள மிங்குன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் முகமும் இந்து முகம் மாதிரி தானே இருக்கும். ஆனா ஷாவ்லிக்கு அந்த விஷயம் தெரியாது. இந்து என்னடா பண்றிருக்க? எதுக்கு என் பாட்டிய எல்லாரையும் கொலை பண்ணி வச்சிருக்கன்னு கேட்க, நீ என்கிட்ட காதலே உழுந்திருக்க கூடாது. நீ தப்பு பண்ணிட்ட. அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். பாட்டி உன் வார்த்தையே நான் அப்பயே நம்பி இருக்கணும். என்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் அழிச்சிட்டேன். இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது. நான் அவனை கொன்னுடுறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்து அப்ப பக்கத்துல இல்ல. ஆனா உண்மையான இந்து இவளுக்கு குட்டியா ஒரு பெல்லு ஒண்ணு வாங்கிட்டு அத அவகிட்ட குடுக்க போறான். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு யோசிச்சு சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். யான்சே எங்க போறான். இன்னைக்கும் முடிவு காலம் வரப்போகுது. நீ யார் கையால சாக போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்டுட்டு இருக்கான். நீ எதுக்காக ஷாவ்லி பக்கத்துல இருக்க? உன் வார்த்தையில ரொம்ப மோசமான சிலதெல்லாம் தெரியுது. முதல்ல நான் ஒண்ணு கொன்னுடுறேன்னு இந்து கையில வாள் எடுக்கிறான். கரெக்டா வேணும்னே அங்க யான்சேவை குத்த போறான். யான்சே நெஞ்சிலேயே குத்து வாங்கிக்கிறான். எதனால என்கிட்ட சண்டை போடலன்னு இந்து கேட்க, ஏன்னா நான் எதுக்காக அந்த குத்த வாங்கிக்கிட்டேனோ அதை பார்க்க வேண்டியவங்க பாத்துட்டாங்க. அவங்க உனக்கு இறுதி தீர்ப்பை எழுதிருவாங்கன்னு சொல்லிட்டு யான்சே நக்கலா பேசிட்டு இருக்கான். பார்த்தா நேரா இந்துவோட முதுகுல குத்து விழுது. திரும்பி பார்த்தா ஷாவ்லி அவ வெப்பனை வச்சு குத்திட்டு இருக்கா. உன்னை விட்டுருக்கவே கூடாது என் பக்கத்துல. உன்னை என் வாழ்க்கையில பாத்துக்கவே கூடாது. அது மட்டும் எனக்கு நடந்தா போதும்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை அவளே எடுத்து கட் பண்ணிக்கிறா. வேகமா ஷாவ்லிய மடியில வாங்கிட்டு இந்து தப்பு பண்ணிட்டேன். உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு எதுவும் வேணாம். உன்னை பாத்துருக்க கூடாதுன்னு ஷாவ்லி இறந்து போயிடுறா. அவளோட சக்தி எல்லாம் இந்துவோட சக்தி உள்ள போச்சு இல்ல. அது எல்லாமே மறுபடியும் இந்து கிட்டேயே வந்துருது. அதே மாதிரி யான்சேவோட உடம்பு மறைஞ்சு போய் மிங்க இங்க வந்துட்டு இருக்கான். நான் எது நினைச்சனோ அது நடந்துருச்சு. இப்ப என்னோட ஒட்டுமொத்த பவரையும் நான் எடுத்துக்க போறேன். அது போதும்னு கையில பவர் எடுத்துட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஷாவ்லி கிட்ட இந்து நிக்கிறான்ல ஒரிஜினல் இந்து. அவன் இவளை சாக விட மாட்டேன். ஏதாவது பண்ணியே தீரணும்னு கையில பிரேஸ்லெட் இருக்கே. அந்த பிரேஸ்லெட்ல காலத்தை திருப்பி டைமை மாத்தி வைக்கிற பவர் இருக்கான். அவனோட ஒட்டுமொத்த சக்தியை யூஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். இது அவன் பண்ணா நான் எப்படி அவன் பவர் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு மிங்கு பாத்துக்கிட்டே இருக்க. காலம் வேகமா சுத்த ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி சுத்தி ஷாவ்லி திடீர்னு எந்திரிக்கிறா தூக்கத்துல இருந்து. அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. என்னது இது? நான் செத்துதான் போயிருக்கணும். எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறா. கல்யாண கோலத்துல வீடே இருக்கு. யாருக்கு கல்யாணம்னு ஷாவ்லி யோசிக்க யான்சே எங்க வந்துடுறான். நமக்கு தான் கல்யாணம். வேற யாருக்கு கல்யாணம்னு கேட்டுட்டு இருக்க. நீ உயிரோட இருக்கியான்னு சொல்லிட்டு ஷாவ்லி கேக்குறா. நான் செத்து போயிட்டா நீ யாரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என் பாட்டி அவங்களும் உயிரோட இருக்காங்களான்னு கேட்க, பாட்டி வந்து நம்ம ஷாவ்லிய மேக்கப் எல்லாம் போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி இன்னைக்கு என்ன தேதின்னு கேக்குறா. இன்னைக்கு கரெக்டா மறுபடியும் யான்சே ஊருக்கு கூட வரல. அதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம போயிருக்கோம். ஆனா இந்த நேரத்துல நான் இந்துவை பார்த்துட்டு வீட்ல அவனை ட்ரீட்மெண்ட்காக கூட்டு வந்திருந்தேன். ஆனா அவன் இங்க இல்ல. என்னாச்சு? அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு கேட்க, அப்பன்னு பார்த்து யான்சே பக்கத்துல வரான். திடீர்னு ராஜா என் மேல கோவமா இருக்காரு. எனக்கு என்னன்னு புரியல. உன்னை பாக்கணும்னு கூப்பிட்டு சொல்ல, இல்ல ராஜாவ என்னால பார்க்க வர முடியாதுன்ட்டு ப்ளீஸ் சொல்லிடுறியா? நான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷாவ்லி வெளியே போயிட்டு இருக்கா. விடுப்பா, நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாட்டின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா யான்சே நிக்கிறான். ஷாவ்லி அப்படியே வெளியே நடந்து போறா. ஆப்போசிட்ல பார்த்தா இந்து நின்னுட்டு இருக்கான். இவன் நான் சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.